இப்போ இந்த ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹால்டர் நெக் மாதிரி நம்ம டாப்ல வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து எப்படி ஈஸியா மார்க் பண்றது அப்படிங்கிற சிம்பிளா ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன் பாத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து நார்மலா எப்படி வந்து மேக்ஸிக்கு எப்படி நார்மலா நீங்க பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மேக்ஸி அல்லது பாவாடை சட்டை எப்படி இருந்தாலும் சரி, நார்மலா நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்ச பிறகு இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்ல தான் ஹால்டர் நெக் மாதிரி வரும். பேக்ல வந்து இந்த இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் பேக் வந்து கீழே மட்டும் தான் வரும். இந்த இடத்துல ஷோல்டர் எதுவுமே இருக்காது. அதனால நான் ஃப்ரண்ட் மட்டும் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பேக் நெக் வந்து நம்ம எப்படி வந்து பேக் நெக் க்ளோஸாக இருந்தால் ஒரு இன்ச்சுக்கு இல்லைன்னா அரை இன்ச்சு அந்த மாதிரி இறக்குவோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஷோல்டருக்கு மேலே வந்து இந்த மாதிரி இப்படி இப்படி வந்து போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதையும் இதையும் அப்படியே அழகாக இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடணும், இதோட ஒட்டி அப்படியே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த வளைவு போட்டு முடிச்ச பிறகு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நெக் இருக்கு பாத்தீங்களா, நெக்கில் வந்து கட் பண்ணும்போது நான் கரெக்டாக எந்த இடத்துல மார்க் பண்றேனோ அந்த இடத்துல கட் பண்ணணும். இப்போ இப்படியே வந்துட்டு இங்க 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்காக விடுவோம் பாத்தீங்களா, அதுல இருந்து அப்படியே நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுக்கணும். இங்க இருந்து இப்படி கட் பண்ணிடணும். அதே மாதிரி இங்க இருந்து இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ணி நம்ம எடுத்து முடிச்ச பிறகு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பீஸ் வந்து ரெடி ஆயிடும். பேக் பார்ட் வந்து இதை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நார்மலா இதே மார்க்கிங் தான், எந்த இதுவும் கிடையாது. கீழே வந்து பேக் பார்ட்டுக்கு இதே மாதிரி துணி கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வேணுமோ, இங்கேருந்து இங்கே லென்த் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து இங்கே இப்படி ஒரு வளைவை போட்டு அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இங்க இருந்து இப்படி ஓகே. இந்த துணி மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். இது ஃபுல்லா இருக்காது. இப்போ வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து அப்படியே ஓரத்தில் அப்படியே இந்த இடத்துல ஓரத்தில் தையல் போட்டுறணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அப்படியே நெக்கை சுற்றி ஓரத்தில் தையல் போட்டுறணும். இங்கேயும் தையல் போட்டுறணும். தையல் போட்டுட்டு இப்போ பேக் சைடில் வந்து நம்ம நாட்டு கட்டுற மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்காக தையல் போட்டுட்டு அதுக்கு இடையிலேயே நம்ம நாட்டு வந்து ஃபினிஷிங் உள்ளேயே போகிற மாதிரி நம்ம வச்சு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். இது நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். கொஞ்சம் ஸ்பீடில் காட்டுறேன், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஸ்பீடில் வந்து காட்டுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சு தான் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். இந்த ஹால்டர் நெக்காக நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்தந்த இந்த தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஷேப்பும் போகாமல் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஃபிட்டிங் வந்து நல்லாவே பெர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு. நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ண பிறகு அந்த பாப்பாவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பிக்கு வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுலேயுமே நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நீட்டாக ஃபிட்டிங் வந்திருக்கு அப்படிங்கிறத. பேக்கில் வந்து கொஞ்சம் வளைவாக மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, ஹால்டர் நெக் மாதிரி, அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நெக்கு உள்ள சைடும் நம்ம ஸ்டிச் போடுவோம், ஆர்ம்ஹோல் சைடும் ஸ்டிச் போடுவோம். ஸ்டிச் போட்டு இடையில உள்ள அளவு தான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவில் வரும். ஸோ அந்த கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டு நம்ம அடித்து திருப்புறப்ப ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கப்புறம் இங்கே நாட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளார விட்டு லாஸ்ட்டாக இதை கொஞ்சோண்டு துணி இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த நாட்டை வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டுறணும். அதுக்கு வந்து சின்னதாக ஊக்க எடுத்துருக்கேன். ஊக்க எடுத்துட்டு நம்ம அப்படியே இன்செர்ட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கேப் வந்து ஊக்கு போகிற அளவுக்கு இல்லை, அந்த பின் போகிற அளவுக்கு இல்லை அப்படின்னா நாட்டு திருப்பவும் பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நீங்கள் அப்படியே உள்பக்கமாக இந்த இப்போ நான் கையை விட்டு எடுக்கிறேன் பாருங்கள், அந்த பக்கமாக நீங்கள் வந்து இழுத்துக்கலாம், கரெக்டாக வரும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன். இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் கேப் விட்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப்டி பின் வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதான் எப்படி உங்களுக்கு பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ரஃப் அடிச்சு விட்டுடலாம். அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த ஓரம்லாம் அழகாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துலலாம் அர்க்காத் பண்ணி விட்டுறணும். இப்போ அழகாக
இப்போ இந்த நாட்டை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஃபினிஷிங்காக நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங்கை சுற்றி தையல் போட்டு பேக் பார்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டிச் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அவங்க கஸ்டமர் அனுப்பின பிக்கில் வந்து இந்த இடத்துல ஸ்டிச் இல்லை, அதனால நான் போடலை. வேணும்னா இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே சுற்றி நீங்கள் ஸ்டிச் வேணுனாலும் போட்டுக்கலாம். இல்லைனா சும்மா அயன் பண்ணி விட்டிங்கனாலே இது ப்ரெஸ் ஆகி சூப்பராக வந்து படிஞ்சிடும். இப்போ லைனிங்கை சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட்டாக மேலே பெண்டு கொடுத்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது லைட்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் இப்படி கட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இது வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சிட்டு அடுத்து பேக் பார்க்கலாம். பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சென்டரில் வந்து ஃபோல்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 பீஸாக வந்துடும். 2 பீஸாக வந்த பிறகு நம்ம இன்ட்டு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த சைடு எது வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ சென்டரில் கட் பண்ணதால இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், போ வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு உள்ளதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பவு கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது ரெடி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பவு எந்த அளவுக்கு வேணும், எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த நீட்டுக்கு கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அந்த நீட்டுக்கு கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகலத்துலேயும் உங்களுக்கு இது மாதிரி ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஃபோல்டு பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்படி ஃபோல்டு பண்ண பிறகு உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக கவுனுக்கெல்லாம் எப்படி போ நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போடாமல் கொஞ்சம் அப்படி கிராஸாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு திருப்பும் போது எப்படி திருப்புவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உள்பக்கமாக ஏதாச்சும் ஊக்கோ இல்லை ஏதோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே உள்டாவாக திருப்பிக்கலாம். திருப்பி முடிச்ச பிறகு அந்த ஷார்ப்னஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே சேஃப்டி பின் வச்சு அழகாக எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாக நல்லாயிருக்கும். நம்ம தையல் போட்டிருக்க இடத்துல கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு அப்படியே மேல் பக்கமாக நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு சைடுக்கு உள்ளது வந்து நான் உங்களுக்கு முன்னாடி ரெடி பண்ணி காட்டிட்டேன். இன்னொன்று வந்து நீங்கள் அதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு போ வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ண பிறகு இந்த இடம் தான் வந்து இது வந்து சைடு ஜாயின் பக்கம் போயிடும். இதுதான் வந்து அந்த பேக் பார்ட்டில் சென்ட்ரு பக்கம் இதுதான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படி இதை கீழே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு சென்டராக அந்த இது போயிடுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே சுற்றி தையல் போட்டு எடுக்க போகிறோம். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எவ்வளோக்கு தையலுக்கு விட்டீங்களோ அதை அடிச்சிருங்க. சைடில் அந்த ஜாயின் பண்ணுற இடமும் மேல் பக்கத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி விட்டால் போதும். இப்போ சுற்றியும் எக்ஸ்ட்ராவாக மெயின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது உள்ளே போனால் வேஸ்ட்டு தான், அதனால கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கிட்ட துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்குக்கெலாம் எப்படி கிராஸ் பீஸ்க்கு கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த வளைவு உள்ள பகுதியில் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி விடும்போது நல்லா ஷேப்பாக வரும். இப்போ இதை கட் பண்ணி முடித்த பிறகு அப்படியே நீங்கள் அந்த போ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக நாட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே உள்ளோடு இழுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி கொடுத்து நம்மளுக்கு ஃபினிஷிங்காக அந்த இடம் எல்லாமே நம்மளுக்கு பேக் பார்ட் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். இதில் இந்த சைடு ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு ஃபினிஷிங் இல்லாமல் வரும். அது வந்து நம்ம தையல் லாஸ்ட்டில் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு விட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆகிடும். ஓகே, இதே மாதிரியே தான்
நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து பண்ணணும். இதுலேயுமே ஷார்ப்னஸ்லாம் நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி நல்லா ஊக்கோ இல்லை ஊசியோ வச்சு கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதில் நான் நல்ல பக்கத்தில் எதுவும் தையல் போடாதனால கையை வச்சு நான் வந்து அழுத்தி விடுறேன். நீங்கள் தையல் போடுறதா இருந்தால் சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ உள்பக்கத்தை திருப்பிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைனிங் சைடு ஜாயின் பக்கத்தில் முடியுது பாருங்க, அந்த இடத்துல மட்டும் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இது சைடு ஜாயிண்ட்ல வெளியே போயிடும், எப்படின்னா தையலுக்குள்ளார போயிடும். அதனால இது நம்மளுக்கு கணக்குல வராது. அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பக்கத்துக்கு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரியே நீங்க இன்னொரு பக்கத்துக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா 2 பக்கத்துக்கும் ரெடி பண்ணிட்டு ஆப்போசிட்ல கரெக்டா இருக்கா, கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம ஹிப்பு கிட்ட கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம மடிச்சு தைக்க போறோம். அதுக்கு வந்து இதுல கொஞ்சம் வளைவா பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் பெரிய பீஸா எடுத்து அடிச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம் அப்படிங்கறதுனால நான் அடிச்சு திருப்புறேன். ஹிப்பு கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தைக்கிறது ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் வளைவா இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பெண்ட் இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்க கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. தையல் வந்து அந்த மேல் பீஸ்ல வச்சுட்டு நம்ம தையல் போட்டு முடிச்ச பிறகு நெக்குக்கெல்லாம் எப்படி நம்ம கிராஸ்ல வந்து கட் பண்ணி விடுவோமோ அதே மாதிரி இதுக்கும் கட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பெண்டா இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டா இருந்தா நம்ம கட் பண்ணணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் பெண்டா இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டா வரும். இதுக்கப்புறம் லைனிங்ல மட்டும் நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட விட்டு நம்ம வந்து மடிச்சு தச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். நீங்க ஸ்ட்ரைட்டா வேணாலும் அப்படியே மடிச்சு தச்சு ஸ்ட்ரைட்டாவும் தையல் போடலாம். ஆனா நல்ல பக்கம் திருப்பி பார்க்கும்போது ஒரு தையல் மட்டும் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி நம்ம வளைச்சு கொடுத்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பரா வரும். இத பண்றதுக்கு நான் ஒரு ஈஸி ஸ்டெப் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் சைடுல எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையானதுக்கு ஏத்த மாதிரி துணி எவ்வளோக்கு வேணுமோ, இப்போ 1 இன்ச்சு, 1½ இன்ச் அந்த மாதிரி கீழ இருந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ச் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி இந்த துணி அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த லைனிங்கை மட்டும் இப்படி உள்பக்கமா கொஞ்சம் தூரத்துல மடிச்சுட்டு அப்படியே ஓரத்துல வந்து தையல் போட்டு விடுங்க. இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சு தையல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாவே வரும். இந்த சென்டர்ல மட்டும் கரெக்டா ஷேப்க்கு ஏத்த மாதிரி கரெக்டா மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே உல்டாவா திருப்பிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோமா, மடிச்சு தச்சுட்டோம். அதனால அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தையல் வந்து போட்டுக்கலாம். இதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேக் பார்ட்டும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோமா, இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே சைடு ஜாயின் பண்ற இடத்துல ஹிப்பில் கரெக்டாக வச்சுட்டு இடுப்பு கிட்ட கரெக்டா ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி, ஃப்ரண்ட்டும் பேக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே மேல் பக்கத்துல இருந்து நம்ம வந்து தையல் போட்டு விட்டுக்கலாம். இதுல பேக் பார்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி தான் இருக்கும். இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. நம்ம லாஸ்டா அந்த எக்ஸ்ட்ராவா நீட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை உள்பக்கமா மடிச்சு வச்சுட்டு இல்லைன்னா கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா ஆயிடும். இப்போ அளவு பார்த்துட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி கட் பண்றேனோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா ஓவர்லாக் போட்டுருவேன். அதுலயே வந்து அந்த இது வந்து செக்யூர் ஆயிடும். இப்போ பேக் பார்ட்டை இந்த பக்கமா திருப்பி விட்டுட்டு பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ஸ்டிச் வந்து அந்த பேக் சைட்ல உள்ள கிளாத் வந்து நல்லா லைட்டா தெரியும். அதை மட்டும் அப்படியே கிராஸா கட் பண்ணி விட்டுருங்க. தலை வேற மறைக்குது, கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கவனிக்கல. இப்போ அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். அந்த எக்ஸ்ட்ராவா நீட்டிட்டு இருக்க பீஸை வந்து நீங்க கட் பண்ணி தான் விடணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. மடிச்சு வச்சு கூட நீங்க அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி ஹிப்ல இருந்து தான் நான் வந்து ஜாயின் பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா, அதாவது ரெடி அளவுல இருந்து எக்ஸ்ட்ராவா நான் 1 இன்ச் விட்டுருந்தேன். கரெக்டா அந்த 1 இன்ச் கேப் விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்படி போட்டோம்னா எனக்கு கரெக்டா வந்துடும் அளவுப்படி. அப்படி உங்களுக்கு கரெக்டா அளவு தெரியல அப்படின்னா அளந்துட்டு கூட நீங்க கரெக்டா வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ பேக் பார்ட்டை இப்படி லைட்டா திருப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீட்டா தெரியும். அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். இப்போ கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த பிசுறு வந்து வெளிப்பக்கமா தெரியாது. இப்போ ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை வியர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவுட்லுக் வந்து வரும். பேக் சைடில் நாட் இருக்கு பாத்தீங்களா, அதை என்ன பண்ணணும்னா நம்ம நார்மலா 2 முடிச்சு போடுவோம்ல, சும்மா நார்மலா ஒரு முடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு முடிச்சு, அந்த மாதிரி 2 முடிச்சு போட்டாலே இந்த பவு வந்து கரெக்டா வந்துடும். உங்களுக்கு எவ்வளவு தூரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு பவு வச்சுட்டு அப்படியே நம்ம இறுக்கி இறுக்கி கொடுத்தீங்கன்னா அது இறுக்கமாயிடும். மேலே உள்ள நாட்டையும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட் வச்சு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் அதையுமே நாட்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து
அந்த பாப்பாவுக்கு போட்ட பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.